திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த கனிமொழி வார்த்தையை விட்ட சேகர் பாபு, உள்ளே இருந்தபடி வெளுத்து விட்ட பக்தர்கள். திருச்செந்தூர் கோவிலுக்கு ஆய்விற்காக திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் வந்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு சொன்ன வார்த்தை ஒட்டுமொத்த முருக பக்தர்களையும் கொந்தளிக்க செய்திருக்கிறது. முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு கடந்த சில மாதங்களாக வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் தற்போது பொங்கல் தொடர் விடுமுறையின் காரணமாக கடந்த சில தினங்களாக பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தே காணப்படுகிறது. இதனால் அதிகாலையில் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தரும் பக்தர்கள் சுமார் 5 மணி முதல் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் செய்ய வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் அருகே உள்ள மண்டப அறைகளில் அடைக்கப்பட்டு சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்து நிற்க வைக்கப்படுகின்றனர். மேலும் அந்த மண்டப அறைகளில் உணவு அருந்த எந்தவித அடிப்படை வசதிகளோ செய்யப்படவில்லை. இதனால் குழந்தைகளுடன் வரும் பக்தர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதற்கிடையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கும் பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் திருச்செந்தூருக்கு வருகை தந்தனர். அமைச்சர்கள் மற்றும் எம்பி வருகைக்காக விருந்தினர் மாளிகை முன்பு அதிகாரிகள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் அங்கு வந்து இறங்கினர். அப்போது பொது தரிசன அறையில் அடைக்கப்பட்டிருந்த பக்தர்கள் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து வருகிறோம் என தங்களின் கோரிக்கைகளையும் வேதனைகளையும் தெரிவித்து கோஷம் எழுப்பினர். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு காருக்கு சைடில் வேகமாக நடந்து வந்து அதுக்கு என்ன செய்ய முடியும், திருப்பதிக்கு போனா 24 மணி நேரம் நிற்பார், அது கணக்குல வராது என அதிகாரிகள் புடைசூழ அலட்சியமாக பேசிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்றார். திருப்பதியில் நடக்காததா இங்கு நடந்துவிட்டது என்ற தொனியில் அமைச்சர் சேகர் பாபு திருச்செந்தூரில் பொது தரிசன பக்தர்களை பார்த்து அலட்சியமாக பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. முன்னதாக அமைச்சரை வரவேற்று அழைத்துச் செல்வதற்காக விருந்தினர் மாளிகைக்கு வெளியே காத்திருந்த மாவட்ட கலெக்டரும் மாவட்ட எஸ்பியும் பக்தர்களின் அபாய குரலையும் புலம்பலையும் கண்டும் காணாமலும் வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். திருப்பதி கோவிலை பற்றி பேசும் சேகர் பாபு தமிழகத்தின் அமைச்சரா இல்லை ஆந்திர அமைச்சரா? மக்களின் வேதனையை சொன்னால் சரி செய்வதை விட்டுவிட்டு திருப்பதி கோவில் குறித்து பேசுகிறார். இங்கு பக்தர்களுக்குள்ள வசதியை இங்குள்ள அரசு தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு செய்கிறதா? திருப்பதி கோவில் தனி கண்ட்ரோலில் இருக்கிறது. அதுபோல் முருகன் கோவிலில் இருந்து அரசு வெளியேறட்டும் என அங்கே பக்தர்கள் பேசியது பலரது மன குமுறலை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.